ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம பார்க்குறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் யார் வெற்றி பெறப் போகிறார் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு நீங்களும் ஆவலாக இருக்கிறீங்க. கல ஆய்வில் ஈடுபட்ட சரவணன் நம்மோடு அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். சென்ற முறை 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் OS மணியன் வெற்றி பெற்றார். அப்பொழுது வேதரத்தினம் திமுக கட்சியின் சார்பாக போட்டியிட்டார். அவர் 42% வாங்கினார். திமுக இருந்தவர் பாஜகவுக்கு வந்தார். பிறகு பாஜகவிலிருந்து மீண்டும் திமுகவே போன உடனே இதை போட்டியிட்டார். ஒரு டஃப் ஃபைட் அவர் கொடுத்தார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்பொழுது OS மணியன் அதிமுக கட்சியின் சார்பாகவும் மமி புகழேந்தி திமுக கட்சியின் சார்பாகவும் இடும்பாவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் கிங்ஸ்லி ஜெரால்டு தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டிடுறாங்க. வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துல யாரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இந்த தொகுதியில கடந்த 2 முறை வெற்றி பெற்ற OS மணியன் அவர்களே திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் அகமுடையார் வன்னியர் சமூகம் அதிகமா இருக்கிறாங்க. குறைந்த அளவுல தான் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னலா தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய OS மணி அப்படிங்கிற பிரபலமான பிம்பம், அதன் காரணமா அவங்களுக்கு நிறைய பூத்துகள்ல அவருக்குன்னு ஒரு அந்த கமிட்டி கட்டமைப்பு, அதிமுகவுடைய கட்டமைப்பு இந்த தொகுதி முழுவதுமே பூத் அளவுல அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலா கிடைக்கக்கூடிய வாக்குகளை அவங்க அந்த பணிகள் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால எல்லா பூத்துலயுமே OS மணியன் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்குது. 2 தரப்புமே பணப்பட்டுவாடால சமமா இருக்காங்க. இந்த தொகுதியில இவங்க தான் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னா பார்க்காம தரமாரியா ரெண்டு தரப்புமே 1000 ரூபாய் அப்படிங்கறத கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. மாவி புகழேந்தி புதிய முகமா இந்த தொகுதியில டிஎம்கே சார்பில் போட்டிட்டு இருக்காங்க. மேலும் டிவிகே சார்பில் கிங்ஸ்லி ஜெரால்டு அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியிலையுமே தாவேகாவுக்கு கணிசமான அந்த 15% அப்படிங்கிற கிடைக்கிறதா. தொகுதிக்கு ஒரு பூத்துக்கு ஒரு 1000 வாக்குகள் இருக்குன்னா அதுல பதிவாகிறது ஒரு 800 வாக்குகள் இருக்கும். அதுல 80ல இருந்து அந்த 100 ஓட்டு அது வந்துச்சுன்னா தான் 15% வரும். அந்த வாக்குகள் இந்த தொகுதியிலையும் தாவேகாவுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தொகுதி முழுக்க நாம் தமிழர் கட்சி இடும்பவனம் கார்த்தி அவர்கள் அவங்க நல்ல பிரச்சாரம் மேற்கொண்டாலும் எல்லாமே செஞ்சாலும் தாவேகாவுக்கு அடிக்கிற ஒரு அலையில நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ட்ரெடிஷனல் அந்த இளைஞர்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஈஸியா சிதறிடுது. அதனாலதான் அவங்களுடைய வாய்ப்பு குறைஞ்சு அந்த இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு எல்லாமே சேர்த்துதான் தாவேகாவுக்கு அந்த 15% அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த தொகுதியில மீண்டும் OS மணியன் அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா தென்படுது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறீங்க. OS மணியன் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. இந்த பகுதியிலும் தாவேகா 15% வாக்குகளை வாங்குகிறது. தாவேகாவுடைய தாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய இடும்பாவனம் கார்த்தி பெரிய அளவு பிரச்சாரம் செய்தாலும் சீமான் போல கரகர குரலிலே பேசினாலும் கூட அந்த பிரச்சாரங்கிறத ரசிக்கிறாங்களே தவிர ஓட்டு விசிலுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு பூத்துலேயும் கூட ஒரு 80லிருந்து 100 வாக்குகள் இங்கே தாவேகாவுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறதும், அதிமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாகவே இங்கே எல்லா பூத்துலேயும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனாலையும் OS மணியன் பெரிய அளவில் பணப்பட்டுவாடா சரியான முறையில் மக்களுக்கு போய் சேர்த்துருக்கிறார் வாக்காளர்களுக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார், கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு. சென்ற முறை போட்டியிட்ட வேதரத்னம் ஒரு வேளை போட்டிட்டு இருந்தால் ஒரு அனுதாபம் அவருக்கு கிடைச்சி கொஞ்சம் முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் புதிதாக புகழேந்தி போட்டியிட்டதுனால அந்த போட்டிங்கிறது கொஞ்சம் எளிமையாக ஆகியிருக்கிறது OS மணியனுக்கு அப்படிங்கிறதை நம்ம சேர்த்தே பார்க்கணும். மீண்டும் இங்கு இலை துளிர்க்கிறது அப்படிங்கிறது தான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவு. வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.